அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 12ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றம் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் உண்மையாலும் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் 7.5 சனியாக இருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி 3 நாளில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உறுதியாக உண்டு. அதிலும் குறிப்பாக சந்திரனை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் வலம் வரும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகியதற்கு பிறகு நிறைவான நன்மையையும் அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கு முன்னதாகவும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் எண்ணி 3 நாளில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக எண்ணி 3 நாளில் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மராசியை விட்டு உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விலகுகிறாருங்க. இது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகுவதால் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் விரைவாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சூரியனுடைய இந்த மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளை முன்னேற்றமாக மாற்றிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாரிய தடைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் முழுமையாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது சூரியன் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் அமரும் போது ஏற்கனவே அங்கு மிக வலுவாக ராகு வீற்றிருக்கிறார். சுக்கிரனும் வக்ரகதியில் வலம் வருகிறார். உச்சம் பெற்ற நிலையில் வித்யா கரகரான புதனும் நீச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வலம் வருகிறாருங்க. இந்த 3 கிரகநிலைகளும் ஜென்மராசியை நோக்கி நகர்வது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குறிப்பாக ராகு ஜென்மராசியை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் நிறைவான முன்னேற்றத்தை திருப்திகரமாக சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சுக்கிரன் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் தான் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். உச்ச இயக்கத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக நீக்கும். எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை உறுதியாகவே சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் சரி, புதிய சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்கள் சிரமங்களை நீக்கி முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் இனிமையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உறுதியாகவே இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய அளவிலான சிக்கல் என்று நினைத்த விஷயங்களை கூட சிக்கல் இல்லாமல் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதன்
ஏழரை சனியின் நடுப்பகுதி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் இனி மாணவ மாணவியருக்கு மிகவும் சிறப்பாக கிடைக்கும். தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். சனி ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் விலக போகிறார். எனவே இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பணிச்சுமை குறைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. எதை செய்தாலும் அதில் காரிய தடை இல்லாமல் கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைக்கிறது. நுணுக்கமாக செயல்பட்டு சிக்கல் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் சாதுரியமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். ஒருபோதும் மகிழ்ச்சி குறையாத வகையில் கும்பராசிக்காரர்கள் திறன்பட பல்வேறு வகையான பணிகளை செமையாக செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கிறபடியே சாதகமாக கைகூடும். இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் இணைவது மிக சிறப்பான மாற்றத்தை எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி சிறப்பாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாகவே இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும். முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக தடாலடியாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாயின் அமைப்பு நிச்சயம் நல்ல மாற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானும் சுகஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே கும்பராசிக்காரர்கள் சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சந்தர்ப்பமும் உறுதியாகவே தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவான் மிக சாதகமாக மாற்றி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாற்றம் எண்ணி 3 நாளில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே இந்த வாரத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எண்ணி 3 நாளில் உங்களை வந்து சேரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன.